அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 3 மாத குழந்தைக்கு வந்து பட்டுப்பாவடையும் சட்டையும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிறந்த குழந்தைக்கு தைக்கிறதுன்னு எடுத்த பாவடை தான். இப்போ இதனோட அளவு வந்து இவ்வளோ தான். நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த அளவு தான் நம்ம கையில் இருக்குது. இதனோட உயரம் வந்து 19.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 23 இருக்குது. 23 46. இதனோட அகலம் வந்து 46 இருக்குது. இதுக்கு வந்து லைனிங் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். காட்டனில், குட்டி பிள்ளைனால காட்டனில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதுதான் கரபாகம். இது வந்து நடுவில் உள்ள இந்த சேர்ந்து இருக்கும்ல அந்த பாகம். இதை வந்து நம்ம முதல்ல 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாவடையோட அளவே தான் இந்த லைனிங் இருக்கும். இந்த லைனிங்கை வந்து முதல்ல வந்து 2ஆக தச்சு இதை நேர எடுத்துட்டு பாவடைக்கு அடியில் வந்து நம்ம இதை கொடுத்து இதுலேயும் நம்ம டக்கு போட வேண்டியிருக்கும், அதுலேயும் டக்கு போட வேண்டியிருக்கும். இப்போ இந்த பாவடைக்கு வந்து குழந்தை வந்து 3 மாத குழந்தை. நம்ம வந்து டக்கு போடுறது வந்து 7 இன்ச்சு டக்கு போட போகிறோம். 3.5 இன்ச்சு வச்சு 7 இன்ச்சு நம்ம டக்கு போட போகிறோம். அந்த 7 இன்ச்சு டக்கு போட்டுட்டு மிச்சது வந்து பாவடைக்கு கட்டுறதுக்கு நம்ம வச்சிட போகிறோம். பாவடை வந்து 19.5 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு வந்து மேலே தையலுக்கு போயிடும். 19 இன்ச்சு. இந்த 7 இன்ச்சு போக மிச்சம் வந்து பாவடைக்கு வரும். 7 இன்ச்சு போக 12 இன்ச்சு வந்து பாவடையோட உயரம் வந்து கரெக்டாக 12 இன்ச்சு நம்ம வச்சு இதை தைக்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு வந்து பாடி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாடி தைக்கிறதுக்காக நம்ம வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். 8 இன்ச்சுங்கிறது 20 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அப்போ பாவடைக்கு வந்து நம்ம 60 பாயிண்ட் எடுத்தோம். பாடிக்கு வந்து 20 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 80 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது 2ஆக இருக்குது. இதை வந்து நம்ம 4ஆக மடித்து போடணும். 4ஆக மடித்து போடுறப்ப இந்த மாதிரி மடித்து போடணும். இப்படி மடித்து போடணும். முதல்ல கழுத்து பகுதியில் 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கழுத்து பகுதியில் 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கழுத்தோட உயரம் தையலுக்கு எல்லாமே சேர்த்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச்சையும் இந்த 3 இன்ச்சையும் இப்படி ஒரு ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 3 இன்ச்சுக்கு மேலே தான் நமக்கு சட்டையோட கழுத்து வரணும். அதனால நம்ம அந்நேரம் வந்து நம்மளுக்கு பாடியோட கழுத்து வந்து வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதனால 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த அகலம் வந்து குழந்தை வந்து 3 மாதம் ஆகிறனால 1.5 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அகலம் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்ஹோலோட உயரம் 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாடி சுற்றளவு 4ஆக மடிச்சிருக்கையில் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாடி சுற்றளவு வந்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மடித்து போடையில் எவ்வளோ 4 இதை வந்து அப்படியே மடித்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து இதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து கொக்கி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு குட்டியாக இருக்கிறனால அளவு வந்து பெருசாக துணி நிறையா இருக்கிறனால ஓப்பனுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை 2ஆக மடிச்சுட்டு இது மேலே இதை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை 2 மடிப்பு ஓப்பனுக்கு மடிச்சுக்கிடலாம். இந்த இடத்துல 6 இன்ச்சு வச்சுருக்கேன். தச்சு வரையில் இது வந்து 5 இன்ச்சு கிட்டக்கையும் டாட் போட்டு வரையில் இது வந்து இடுப்போட சுற்றளவு வந்து 19 இன்ச்சு வைக்க போகிறோம். அந்த 19 இன்ச்சு இந்த பாடி சுற்றளவு இருக்கிற மாதிரி வச்சா போதும். அதனால நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இந்த இருக்குது, இந்த 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த வளைவு போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நான் ஆம்ஹோல் வந்து கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து ஆம்ஹோல் வந்து நம்ம எழுதிக்கோங்க. இது ஆம்ஹோல் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கழுத்து வந்து கட் பண்ணுறதுக்காண்டி ஒரு துணி மட்டும் எடுத்து, இந்த 2 பாகம் சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, ஒரு துணி மட்டும் எடுத்து கட் பண்ணணும்.
பின்னாடி உள்ள பாகமும் சேர்த்து கட் பண்ண வேண்டாம். பின்கழுத்து கொஞ்சம் ஏற்றி தான் நம்ம கட் பண்ணணும். முன்னாடி உள்ள துணியில் வந்து ஒரு 2 மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கிடணும். பின்கழுத்து வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இருக்கிறது போல் இப்படி வச்சு அதை வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஆம்ஹோலு, இது வந்து கழுத்து, இது வந்து கழுத்து, இது வந்து பின்கழுத்து. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இது பின்கழுத்து, இது கழுத்து, இது ஆம்ஹோல் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை பிரித்து நம்ம வந்து தைக்கையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து முன்பக்கம், இதில் வந்து நம்ம பின்னாடி உள்ள ஓப்பனை வந்து இப்படி வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சு இப்படி தான் தைக்கணும். எதனால் இதை நான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது சின்ன விஷயந்தானே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட தைக்க வர்ற பிள்ளைங்க வந்து இதை மாற்றி அப்படியே வச்சு தச்சு இந்த முன்னாடி உள்ள இந்த பகுதியை வந்து சைடில் வச்சுருவாங்க. அப்படி சைடில் வைக்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா 30 பாயிண்ட் உடனே கடையில் போய் துணி எடுத்து தான் நம்ம புதுசாக போட்டு தச்சு கொடுக்குறாப்புல இருக்கும். இந்த இடத்த கட் பண்ணிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இந்த பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க, இந்த இடத்த மாற்றி வைப்பாங்க. அதனால நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. இதை முதல்ல வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மிஷினில் ஏற்றலை, கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண உடனே இந்த துணி வந்து இப்படி வந்துடும், இது போல் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு அடுத்து இந்த இருக்கு பாருங்கள், இதில் இருந்து இதை இப்படி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து இதை வந்து அப்படியே நம்ம தச்சு விட்டுக்கிட்டே போகணும். இந்த இருக்கு பாருங்கள். இப்போ மிஷினில் வச்சு இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அளவு இப்படி இருக்கட்டும். இதில் வந்து இது மேலே இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கரபாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இங்கே வச்சுக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் உள்ள கரபாகம் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டரை ஜாயிண்ட் முதல்ல கொடுத்துக்கிடணும். இப்போ எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ஷோல்டரு 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணணும். இதில் உள்ளதை உள்பகுதி இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த தையல் வந்திருக்கிற இடத்துல இதை வந்து நல்லா ஆம்போல் இருக்கிற பகுதியில் இதை ஃபஸ்ட்டு இது ஒரு மடிப்பு, அதுக்கடுத்து இந்த இருக்கு பாருங்க, அதே போல் திரும்ப ஒரு மடிப்பு, இது போல் மடிக்கணும். நான் மடித்து பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் மடித்து ஓரமாக நீட்டாக தச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த தச்சிருக்கேன் பாருங்கள். இதே போல் நீட்டாக மடித்து தைக்கணும். தைக்கிறப்ப இந்த தையல் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த இருக்குல்ல, இது போல் வரணும். இதே மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு தச்சிட்டு காமிக்கிறேன். இந்த பகுதியெலாம் இப்படி நல்லா தைக்கிறப்ப இது உள்ளுக்க வந்துடணும். அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த 2 ஆம்ஹோலும் இந்த ஷோல்ட்ரு, இந்த பின்கழுத்து, முன்கழுத்து, இந்த பக்கம் உள்ள ஆம்ஹோல் எல்லாமே நம்ம தச்சிட்டோம். இதில் ஓப்பன் தைக்க போகிறோம். ஓப்பனுக்கு வந்து நம்ம 2 மடிப்புக்கு துணி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு இப்படி மடித்து இந்த 2 பக்கமும் தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி தைச்சிருக்கோம். இதே மாதிரி அந்த பக்கம் தைச்சிட்டு காமிக்கிறேன். இதில் இருக்கிற சைடு ஜாயிண்ட்டை வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த இருக்கு பாருங்கள்.
இது போல் போட்டு இது போல் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிறது போல் வச்சுட்டு நம்ம தைக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் நான் தச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நம்ம தச்சிட்டோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இதை இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த மாதிரி இப்படி சிம்பிளாக ஒரு டாட் போடணும். இதே மாதிரி இதே போல் இந்த சைடிலிருந்து இது வரைக்கும் பிடிச்சி டாட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பிடிச்சி ஒரு டாட்டு, இதிலிருந்து இது வரைக்கும் பிடிச்சி ஒரு டாட்டு, 4 டாட் போடணும். இது எப்படி போடுறதுங்கிறத பாருங்கள். இது போல் இருக்கும். இதே மாதிரி இன்னும் 3 டாட் போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். 4 டாட் போட்டாச்சு பாருங்கள். இந்த வரிசையாக இங்கே 2 டாட்டு, இங்கே ஒரு டாட் போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த குழந்தை வந்து பிறந்து வந்து 3 மாதம் ஆகுது. இடுப்பு சுற்றளவு வந்து 19 இன்ச்சு வைக்கிறோம். அப்போ 19 இன்ச்சு வைக்கிறப்ப இந்த இருக்குது பாருங்கள். இதனோட அளவு வந்து 20-20.5 இன்ச்சு இருக்குது. 20.5 இன்ச்சு இருக்குது. இப்போ 19 இன்ச்சு தான் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து 2 பக்கமும் நம்ம டாட் போட்டு இதை வந்து 19 இன்ச்சு ஆக்கிக்கிடுவோம். இந்த வந்து டாட் போட்டுட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம். பத்தொம்போது இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம பாடி சுற்றளவு கொண்டு வந்துட்டோம். கரெக்டாக 19 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து பாவடையில் வந்து சுருக்கு வைக்கையில் இதே 19 இன்ச்சு இருக்கிறது போல் வைக்கணும். வச்சு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாவடை தைக்கிறதுக்காக எடுத்துக்கிடுவோம். லைனிங்கை வந்து 2ஆக கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதை ரெண்டையும் இப்படி ஒன்று சேர்த்து இந்த இருக்கு இதை இப்படி தச்சு கொண்டு வருவோம். இப்போ இதை வச்சு 2 தையல் போடுவோம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம 2 தையல் போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த துணி வந்து இப்படி வரும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அது இப்படி உள்ளே இருக்கட்டும். அந்த உள்ளே இருக்கிறதுல இந்த இதில் உள்பாகம் இந்த இருக்குது, லைனிங்கில் உள்பாகம் இந்த இருக்குது. இதை ரெண்டையும் இப்படி வச்சுக்கிடுவோம். வச்சு இதை மேலேருந்து இப்படி தையல் போட்டு நம்ம கொண்டு வருவோம். இந்த இருக்கு பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இருக்க இது போல் நம்ம வச்சு கொண்டு வரணும். இந்த ரொம்ப ஓரமாக 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு தையல் போடணும். நம்ம லைனிங்கில் ஜாயின் பண்ணதும் இது இப்படி வெளியே தெரியாமல் இப்படி நல்லா நீட்டாக இருக்கணும். இந்த துணி தனியாக இருக்கட்டும். இதுக்கு நம்ம தனியாக டக்கு போட வேண்டியிருக்கும். அதனால் இது தனியாக இருக்கட்டும். நம்ம வந்து இது வரைக்கும் மட்டும் இந்த இருக்குல்ல, இதை மட்டும் இது வரைக்கும் மட்டும் இதை இப்படி வச்சு இப்படி தச்சிருவோம். இதுக்கு கீழே வந்து இந்த துணியை இப்படி தனியாக தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த இருக்குல்ல, இப்படி தனியாக இதை இப்படியே தைக்கணும். ஏன்னா இதுக்கு தனியாக டக்கு போடணும், அதுக்கு தனியாக டக்கு போடணும். அதனால்
இது போல் தைச்சிக்கலாம். இதுக்கு அடுத்து இதை இப்படி எடுத்து விட்டுருவோம். இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வரும். ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம டக்கு போடணும், இதுக்கு தனியாக டக்கு போடணும். இதே போல் அந்த பக்கம் நான் தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மெயின் கிளாத் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அது உள்ளுக்கையே இந்த லைனிங்கை வச்சு இந்த ஓப்பனுக்கு இப்படி தச்சுட்டேன். தச்சு இப்படி கீழே வரைக்கும் இப்படி மடித்து தச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம டக்கு வந்து 7 இன்ச்சு போடணும். எப்படி டக்கு போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன பாவடையில் வந்து டக்கு போடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிட்டு டக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். பார்ட்ரு வந்து 3 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ டக்கு வந்து நம்ம 7 இன்ச்சு போடணுங்கிறோம். 7 இன்ச்சு இந்த இருக்கா, இதை வந்து 2ஆக இப்படி மடித்து நம்ம டக்கு போடுவோம். 2ஆக மடிக்கையில் இது 3 வரும். இந்த இருக்குது, இந்த 3 வரும். இப்போ இதனோட அளவு வந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த பார்டருக்கு மேலே போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டக்கு போட்டதே வெளியே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இது 3 இன்ச்சு இருக்கிறனால திரும்ப அந்த டக்கை போட்டு அதை மடித்து ஒரு தையல் போடுறாப்புல இருக்கும். வேண்டாம், அந்த மாதிரி நம்ம போடலை. மேலே தான் இப்போ போட போகிறோம். மேலே போடையில் இப்போ வந்து 7 இன்ச்சு டக்கு அப்படிங்கிறப்ப இந்த அளவை வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த அளவை 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 3.5 இன்ச்சு வந்து நான் டக்கு போட போகிறேன். இப்போ இந்த 3.5 இன்ச்சு நம்ம டக்கு போடையில் இந்த இடத்துல அது போக எக்ஸ்ட்ரா வந்து 4.5 இன்ச்சு இருக்கும். இந்த இருக்கு 3.5 இன்ச்சு டக்கு இந்த இடத்துல வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா கீழே வந்து 1 இன்ச்சு இருக்கும். அப்போ டக்கு உள்ளே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து போடுங்க. இந்த பார்டருக்கு கீழே வந்து டக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாது. 3.5 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். இந்த 3 வந்து டக்கு போட்டு கீழே வரையில் இந்த 7 இன்ச்சு 3.5 7 இன்ச்சு இந்த இருக்கா, 7 இன்ச்சு வரையில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருக்கையில் டக்கு உள்ளே தான் இருக்கும். நான் கொஞ்சம் மேலே தான் இந்த வட்டம் டக்கு போட போகிறேன். ஏன்னா இந்த பாவடைக்கு வந்து எனக்கு அப்படித்தான் அமைஞ்சிருக்கு, அதனால நான் போட போகிறேன். இப்படி போடுறப்ப இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியை நம்ம மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நான் மடிச்சிருக்கேன்னா இதை வந்து மிஷினுக்கு கொண்டு போயிட்டு இதனோட அளவை வந்து முதல்ல இப்படி இருந்து பிடிச்சி இந்த இது வரைக்கும் 8 இருக்கான்னு பார்த்துக்கிடணும். இந்த 8ல் நம்ம இந்த 3 இப்படி கோடு போட்டு போட்டு நம்ம வந்து அந்த கோட்டு மேலேயே இந்த இதை தையலை போடணும். இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 8லேருந்து 3.5 இன்ச்சு வச்சு நான் போடுறேன். கரெக்டாக 3.5 இன்ச்சுக்கு இந்த கோடை வந்து கரெக்டாக போட்டு அந்த ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நம்ம தைக்கணும். இது போல் இருக்கும். லைனிங்கோட அளவு 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த 3.5 இன்ச்சை நம்ம 4 இன்ச்சாக டக்கு போட்டுருவோம். இப்போ டக்கு வந்து போடையில் இந்த பகுதியில் இப்படி உள்ளே இருக்கிறது போல் போடணும். 6 இன்ச்சு முதல்ல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 இன்ச்சு 4 இன்ச்சில் இப்படியே வரிசையாக நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். வாங்க எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கரையிலேருந்து 6 இன்ச்சு அளந்து அதில் 4 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டு நம்ம தைக்கணும். தைச்சாச்சா, இதை வந்து இப்படி எடுத்துக்கிடும். இப்படி எடுத்துட்டு இந்த தையல் இருக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாவடையை இப்போ நேரம் எடுக்கிறேன்.
நேரம் எடுக்கையில் இது இப்படி வரும். இப்போ முன்னாடி பாருங்கள் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இருக்கு இது இப்படி வரும். இதில் வந்து நம்ம சுருக்கு வந்து 19 இன்ச்சு வைக்கணும். 19 இன்ச்சு வைக்கிறதுக்கு முதல்ல வந்து இதை 2ஆக மடித்து போட்டு இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிடணும். நாச் போட்டுட்டு இந்த அளவில் வந்து கரெக்டாக 9.5 இன்ச்சு வாரது போல் இருக்குது பாருங்கள். 9.5 இருக்கணும் நம்மளுக்கு. இந்த 9.25 இருக்குது. இந்த நாச் இந்த இருக்குது. இது நம்மளுக்கு கரெக்டாக 9.5 வந்துடும். பத்தொம்போது இன்ச்சு இருக்குது. இதில் நம்ம அந்த பாடியை வந்து வச்சு நம்ம தைக்கணும். எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாடியை அளந்து பார்க்கையில் இது ரெண்டும் ஒன்று போல் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் நம்மளுக்கு ஒன்று போல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்ல பக்கம் இந்த இருக்கா, இது நல்ல பக்கம். இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இதில் இதுதான் நல்ல பக்கம். இந்த ரெண்டு நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இருக்கா, இப்படி தச்சு வரையில் இப்படி வரணும். இப்படி வச்சுட்டு இதை இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டு பாவடையோட லைனிங் வந்துருச்சு. இதை இந்த மாதிரி வச்சு போல் வச்சுக்கோங்க. வச்சு இதை ரெண்டையும் இப்படி வச்சு இந்த தையல் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சுருக்கு வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம்ல, அந்த தையல்லேருந்து ஒரு நூல் அப்படி இறக்கி நம்ம போடணும். அப்படி போடுறப்ப ஒரு நூல் இறக்கி போடுறப்ப இந்த பாவடையில் நம்ம சுருக்கு வைக்கிறதுக்காக போட்ட தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதுபோல் நம்ம போடணும். தச்சு முடியையில் பாருங்கள் அந்த பாடியோட அளவும் பாவடையோட அளவும் எப்படி ஒன்று போல் வருதுன்னு. இதில் வந்து நம்ம இன்னொரு தையல் போடணும். போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ தச்சு முடிச்சாச்சு. முடித்த பிறகு இந்த ரெண்டு முனையும் எப்படி ஒன்று போல் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது போல் தான் வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கும். இது போல் இருக்கும். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக டக்கு போடுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சைடு ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ சைடு ஜாயிண்ட் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், இது போல் வரணும். இந்த ஷார்ட்டேஜ் எதுவுமே விழக்கூடாது. இது போல் நீட்டாக வரணும். இந்த பகுதியிலையும் இது ஒன்று போல் வரணும். இதை வந்து ஒன்று போல் வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். ஓப்பனுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம அப்படி தைக்கணும். ஒரு 3 இன்ச்சு கிட்ட நம்ம விட்டுட்டு தைக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இது போல் தைச்சிருக்கேன். இதில் இன்னொரு தையல் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடுப்பு பகுதி இதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பாவடை வந்து கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்தாச்சு.
இந்த பாவாடையை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.